இன்னைக்கு பாருங்கள் நம்ம வீட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் வறுவல். இதோ பாருங்கள் அதுக்கான செய்முறை. இது வருமா இந்த கறியை சிக்கனை வருமா நல்லா பச்சை தண்ணி ஊற்றி கழுவிட்டு திரும்ப கழனி தண்ணி ஊற்றி கழுவிருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த இந்த வாடை அடிக்காதுமா, கவுச்சி வாடை இருக்காது. அது புளிஞ்சு போட்டு நல்லா வணக்கணுமா. இருக்குங்களா, கல்லணி தண்ணி நல்லா ஒட்ட புழிஞ்சு கொஞ்சம் கல்லணி தண்ணி ஊற்றினா அந்த வாடை இருக்காது, உங்களுக்கு கவுச்சு வாடை இருக்காது. அதுக்கான செய்முறை பாருமா, வணக்கிட்டே காட்டுற பாருமா. அதுக்கான தேவையான பொருட்கள் பாருங்கள்: தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், இதோ சோம்பு இதில் போட்டு வச்சு இப்போ அரைக்கணுமா. அதுக்கப்புறம் இந்த பாருங்க ஜீரகம், இந்த பாருங்க ஜீரகம் 2 இதில் போட்டுக்கிறேன் அரைக்கிறதுக்கு. இதெல்லாம் போட்டு அரைக்கணும். இந்த ஜீரகம், இந்த பாருங்க மிளகு, மிளகு எல்லாம் போட்டு தக்காளி வெங்காயம் போட்டு இதுங்கணும். இதுக்கான தேவையான பொருட்கள்: இந்த மிளகாய்த்தூள், இந்த ஒரு மல்லித்தூள், இது மஞ்சப்பொடி, இது மல்லித்தூள், அதுக்கு தேவைக்கு ஏற்ப உப்புமா. உப்பு இந்த ஒரு தேவைக்கு ஏற்ப நான் உப்பு போட்டுக்கிறோம். இந்த பாருங்க இப்போ இதை நல்லா வணக்கிறோம். வணக்கிட்டு என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தான் மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம போடணும். நல்லா வணக்கணும். மஞ்சத்தூள் போட்டு இந்த மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த பாருங்க மஞ்சள் பொடி போட்டேன்னா இதை எடுத்து வச்சுருவோம். இதோட வேலை இந்த பாருங்க இதே வணக்கணும். இது பார்த்தீங்களா நல்லா வணங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வணக்கணும். பார்த்தீங்களா, இது இந்த வணங்குறதுலேயே உங்களுக்கு வெந்துக்கும் பாருங்கள். இப்போ அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்க போகிறேன்னு பாருங்கள். பாருங்க, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாவில் மிளகா பொடி போட்டுக்கோங்க. இந்த பாருங்க நான் போட்டிருக்கேன். பசங்க பிள்ளைங்க சாப்பிட்ணுன்னு கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதோ அப்புறம் இந்த பாருங்க மல்லிப்பொடி கொஞ்சம், அதுக்கப்புறம் பாருங்கள் உப்பு, இந்த பாருங்க உப்பு கொஞ்சம் போட்டு வேக விட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த பாருங்க அந்த வெங்காயம் தக்காளியை பாதி வணக்கிக்கிறோம். இந்த இப்போ வணக்கிறேன். வணக்கி இதோட சேர்த்து அரைச்சி இதில் ஊற்றணும். இதெல்லாம் தாளித்து ஊற்றுறதுமா. இதை இப்போ வணக்க போகிறேன். வெங்காயமும் தக்காளியும் வணக்கி இதில் அரைச்சி ஊற்ற போகிறேன். இதோ பாருங்கள் போட்டுட்டேன். தட்டை போட்டு மூடி வைக்க போகிறேன். இதில் இது வெந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். சரிங்களா, பார்க்கவே இப்படி வருதுங்களா. அப்புறம் இந்த பாருங்க இறக்க போயில் கறி மசாலா கொஞ்சம், இந்த பாருங்க கறி மசாலா கொஞ்சம் இறக்க போயில் போட்டுக்குவோம். இப்போ இந்த பாருங்க மூடிட்டேன். இப்போ இந்த பாருங்க இந்த வெங்காயமும் தக்காளியும் வணக்க போகிறேன். வணக்கி இங்கே பாருங்க சோம்பு, மிளகு, ஜீரகம் இதோட போட்டு அரைச்சி இதில் ஊற்றணும். வெந்ததுக்கப்புறம் ஊற்றுறோமா. அதோட துள்ளி உங்களுக்கு டேஸ்ட்டு துள்ளியோடு தேங்காய் இந்த பாருங்க கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, ரொம்ப போடக்கூடாது. அவ்வளோதான். பால் தேங்காய் இங்கே பாருங்கம்மா, வெங்காயமும் தக்காளியும் வணக்கிறேன் பாருங்கள். நல்லா வணங்குதுங்களா. நல்லா வணக்கி இதில் மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றணும். இதை காட்டுறேன். இதில் கொட்டிக்கிறேன். இப்போ தாளிக்கிறது எப்படின்ற செய்ய போகிறோம். அதுக்கு தாளிக்க போகிறோம். இந்த பாருங்க நல்லா வணக்கிடுங்க. பொன்னிறமாக வணக்கிடுங்கம்மா. வணக்கிட்டு இந்த பாருங்க இதை எடுத்து இதில் கொட்டி வச்சுட்டேன் ஆறட்டும். இப்போ தாளிப்பு பாருங்கள். தாளிப்பு என்ன செய்கிறேன்னு பாருங்கள். பாருங்க ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் இந்த பாருங்க பட்டை நாங்கள் போட போகிறேன். இந்த பாருங்க காஞ்சனை இதில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி விட்டேன். இந்த பட்டை கிராம்பு சும்மா 2 வாசம் ரொம்ப சில பேருக்கு பிடிக்கும், நிறைய போட்டால் சில பேருக்கு பிடிக்காது, போட்டிருக்கேன். அப்புறம் அடுத்தது இது பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக இருந்தால் அப்படியே உதுத்து விட்டுக்கோங்க. உதுத்து விட்டுட்டு போடுங்க. இதை பாருங்க
இதை போட்டுட்டோம். இஞ்சி பூண்டு இதை போட்டுக்கிட்டோம். அதை வணங்கினதுக்கப்புறம் வாங்குறீங்களா, இன்னும் கொஞ்சம் வேணாலும் ஆயில் சேர்த்துக்குங்க. அப்புறம் இந்த பாருங்க கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துடுங்க. வணக்கி நம்ம வச்சுருக்கோம்ல அதில் போடணும். இந்த பாருங்க புதினாவும் கொஞ்சம் வணக்கி அதில் போட்டுக்கோங்க. இறக்க போயில் அந்த பாருங்க மல்லி கொத்தமல்லி இறக்கையில் போட்டுக்குவோம். நம்ம இறக்கும் போது போட்டுக்கலாம். இந்த பாருங்க வச்சுட்டோம். இந்த பாருங்க இதில் சேர்த்தோம். சேர்த்துட்டு இந்த அதை அரைச்சி ஊற்றிடுவோமா. நான் இந்த பாருங்க இந்த மிக்சியில் போட்டு இந்த பாருமா இந்த மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இந்த மிக்சி இங்கே வச்சுருக்கேன். இந்த பாருங்க இந்த மிக்சியில் ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன்ல மிளகு ஜீரகம் சோம்பு ஒரு கொஞ்சம் தேங்காய் சும்மா இதை போட்டு இதெல்லாம் இதை அரைச்சி ஊற்ற போகிறோமா. அரைச்சி ஊற்றினா எல்லாம் ரெடி. இல்லை அரைச்சிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கம்மா அரைச்சிட்ட பாருங்க எல்லாத்தையும். இப்போ இதில் கலக்கிறோம். கொஞ்சோண்டு இந்த கொஞ்சோண்டு தண்ணி கலந்து ஊற்றிக்கிறோம். இந்த கிரேவி செய்கிறோம் பாருங்க. இந்த பாருங்க இது கொஞ்சம் இந்த கறி மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் டேஸ்ட்டுக்கு தான். இதை பாருங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம இறக்க வைக்க வேண்டியதாம்மா. இந்த பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்படியே நல்லா. இந்த பாருமா எப்படி வருது பாருங்க. இன்னும் கொஞ்சம் வேகட்டுமா. வெந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சு ரெடி தான். இந்த மல்லிப்பொடி போட்டு மல்லி இது தலையை போட்டு மல்லி தலை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் கருவேப்பிலையும் போட்டு நம்ம இறக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அப்படியே நல்லா இந்த இது சுண்டி வந்துடும் பாருங்கள். இதுதான் சிக்கன் கிரேவி. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம். அம்மா இங்கே பாருங்களேன் அழகாக வந்துச்சு பாருங்கள் கிரேவி. எப்படி பாருங்கள் நல்லா பார்க்கவே தலை எப்படி நல்லா இருக்குங்களா பாருங்கள். இந்த பாருங்க இறக்க போகல நாராயணா. இந்த பாருங்க மல்லி தலையை போட்டு இறக்குங்க. இறக்கி இன்னைக்கு சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு எனக்கு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் சாதத்துக்கு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சாதத்துக்கு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ரசம் சாதம் சாம்பார் வச்சு இதை வச்சு தொட்டும் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் இந்த பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி நல்லா இருக்குங்களா. சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள். பாருங்க நீங்கள் சாதத்திலோடு போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், ரசத்துக்கு தொட்டுக்கலாம், உங்களுக்கு எப்படியோ. இது பாருங்கள் உங்களுக்கு நம்ம நிறைய குழம்பா வச்சு ஊற்றி சாப்பிடாம இந்த கிரேவியாக செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நேரத்தில் சரியாக போயிடும், மீதி இருக்காது. நல்லா இந்த பாருங்க பார்த்தீங்களா நல்லா நல்லா இருக்குங்களா. நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும். இங்கே பாருங்க சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள் எனக்கு.